everyone, welcome back to the Wings and School. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஷேர்ஸ். ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன்னா என்ன, அதில் என்னென்னலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம், அது அப்ளைட் ஷேர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, அலாட்டட் ஷேர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃபைனல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி பண்ணுறது, அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஷேர்ஸ் ஒரு ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி பப்ளிக்கு இவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி 1 lakh ஷேர்ஸ் பப்ளிக்கு இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், பப்ளிக் 1 lakhக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1,50,000 ஷேர்ஸ் பப்ளிக் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா that we call it as ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். இஷ்யூக்கு மேலே பப்ளிக் வந்துட்டு ஷேர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் அதுதான் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். இப்போ ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்காக எல்லா 1,50,000 ஷேர்ஸும் நம்மளால் அலாட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் நோ, தட் கேன் நாட் பி டன். அப்போ அந்த எக்ஸஸாக இருக்கிற ஷேரை நம்மளால் என்ன பண்ண முடியும்? இப்போ 50,000 நான் சொன்ன எக்ஸாம்பிள் 50,000 ஷேர்ஸ் எக்ஸஸாக பப்ளிக் அப்ளை பண்ணியிருக்காங்க இல்லையா, அது என்ன பண்ண முடியும்னா, ஒன்று ப்ரோரேட்டா அலாட்மெண்ட் இஸ் நத்திங் பட், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷேர் ஹோல்டர் 1000 ஷேர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஃபுல் 1000 ஷேர்ஸை கொடுக்காம ஒரு 800 ஷேர்ஸ், ஒரு 700 ஷேர்ஸ் அப்படின்னு ப்ரப்போர்ஷனில் கொடுக்குறதா வந்துட்டு we call it as ப்ரோரேட்டா. இன்னொன்று என்னென்னா ரிஜெக்ஷன். எக்ஸஸாக வந்து எல்லா அப்ளிகேஷனையும் ரிஜெக்ட் பண்ணுறது. இப்போ 50,000 ஷேர்ஸ் எக்ஸஸாக வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ஃபுல் 50,000 ஷேர்ஸையும் ரிஜெக்ட் பண்ணுறது. ஓகே, இதர் எல்லாத்தோட ஷேர்ஸையும் ரிஜெக்ட் பண்ணாமல் ஜாஸ்தியாக கேட்குறவங்களுக்கு எல்லாமே கம்மி ஷேர்ஸாக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1000 கேட்குறவங்களுக்கு 1000 விட கம்மியாக யார் எவ்வளோ அப்ளை பண்ணுறாங்களோ அந்த அப்ளை பண்ண ஷேர்ஸை விட கம்மியாக அலாட் பண்ணுறது. தட் we call it as ப்ரோரேட்டா அலாட்மெண்ட். இன்னொன்று கம்ப்ளீட் ரிஜெக்ஷன். எக்ஸஸாக வந்திருக்க எல்லா ஷேரும் ரிஜெக்ட் பண்ணுறது. இன்னொன்று மெத்தட் என்ன அப்படின்னா, ரெண்டும் சேர்ந்து, அதாவது போத் 1 and 2 ப்ரோரேட்டாவும் ரிஜெக்ஷன் ரெண்டும். அப்போது ஒரு ஃபியூ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற ஷேர்ஸ்க்கு ப்ரோரேட்டா அலாட்மெண்ட் பண்ணுறது. ஓகே, இப்போ இந்த 3 கேஸுமே வர மாதிரி ஒரு சம் பார்க்கலாம். இது அகெயின் கிரீவல் ஓட புக்கில் தான் நம்ம பார்க்க போகிறோம். சம் நம்பர் 25, பேஜ் நம்பர் 8.123, சம் நம்பர் 25 பார்க்க போகிறோம். 25th சம்மில் என்ன சொல்லியிருக்கான் பாருங்க. சுகந்த் லிமிடெட் issued 60,000 shares of ₹10 at a premium. அப்போ நம்ம படிக்கவே கிவன் எழுதிக்கணும். issued 60,000 shares of ₹10 at premium ₹2 per share. ஓகே, payable as அப்ளிகேஷனுக்கு ₹3 கலெக்ட் பண்ணுறாங்க அண்ட் 5 இன்க்ளூடிங் ப்ரீமியம் ஆன் அலாட்மெண்ட். அப்போ அலாட்மெண்ட்க்கு 5 இன்க்ளூடிங் ப்ரீமியம்க்கு நமக்கு இங்கே ₹2 இருக்குது. அப்போ இந்த டோட்டல் ₹5 ₹3 இஸ் ஃபார் ஷேர் கேபிட்டல் அண்ட் ₹2 இஸ் ஃபார் ப்ரீமியம். நெக்ஸ்ட்டு, அண்ட் த பேலன்ஸ் ஆன் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால். அப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் இங்கே மட்டும் நம்ம எப்போவுமே தப்பு பண்ணிடக்கூடாது. பேலன்ஸ் அப்படின்னா யூ ஷுட் நாட் டேக் அப்ளிகேஷனில் 3 அலாட்மெண்ட்டில் 5 அப்படி எடுத்துக்கக்கூடாது. நமக்கு ஷேர் வேல்யூ எவ்வளவோ அதுதான் எடுத்துக்கணும். பிகாஸ் இந்த ₹5 இன்க்ளூட்ஸ் ப்ரீமியம் ஆல்சோ. கரெக்டாக நம்ம ப்ரீமியம் இல்லாமல் இருக்கிற வேல்யூஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போது அப்ளிகேஷனில் எவ்வளோ ₹, வாங்கியிருக்காங்க ₹3 கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அலாட்மெண்ட்டில் ஷேர் கேபிட்டலுக்காக ₹3 கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரீமியம் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஷேர் கேபிட்டல் 3, அப்போ 3 + 3 ₹6. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ ₹4. அந்த ₹4 தான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் காலில் கலெக்ட் பண்ணிக்க போகிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க பாரு. அப்ளிகேஷன் மணி ரிசீவ்டு வாஸ் 2,76,000. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கொடுக்கல, பட் ₹2,76,000 அப்ளிகேஷன் ரிசீவ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அதை வச்சு we can very well find எவ்வளோ ஷேர்ஸ் வந்துட்டு அப்ளை ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஃபர்ஸ்ட் let us find subscribed shares. யூஸ்வலி சம்ஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர் சப்ஸ்கிரைப் ஆயிருக்குன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இங்கே நமக்கு அப்ளிகேஷன் மணி ரிசீவ்டு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு we can very well find. எப்படி அப்படின்னா ₹2,76,000 ரிசீவ் ஆயிருக்கு. ஒரு ஷேரோட வேல்யூ, ஒரு ஷேரோட அப்ளிகேஷன் வேல்யூ ₹3. ஸோ அப்படி பார்த்தோம்னா
92,000 ஷேர்ஸ் வந்துட்டு நமக்கு பப்ளிக் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம பப்ளிக்கு இஷ்யூ பண்ணது எவ்வளோ? 60,000 ஷேர்ஸ் தான் இஷ்யூ பண்ணியிருக்கோம். ஆனால் பப்ளிக் வந்துட்டு 92,000 ஷேர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. 32,000 வந்துட்டு எக்ஸ்ட்ரா சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. அது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த சம்மிலே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன பாருங்கள், அப்ளிகன்ஸ் ஆஃப் 40,000 ஷேர்ஸ். அவங்களுக்கு எவ்வளோ அலாட் பண்ணியிருக்கோம்? இப்போ ஃபஸ்ட்டு 40,000 ஷேர்ஸ் அப்ளை பண்ணவங்களுக்கு 30,000 ஷேர்ஸ் அலாட் பண்ணுறோம். அடுத்த 50,000 ஷேர்ஸ் அப்ளை பண்ணவங்களுக்கு 30,000 ஷேர்ஸ் அப்ளை பண்ணுறோம். அப்ளிகன்ஸ் ஆஃப் 2,000 ஷேர்ஸ் நில் அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே அலாட் பண்ணவே இல்லை. இந்த 2,000 ஷேர்ஸை வந்துட்டு ஃபுல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டோம்? ரிஜெக்ட் பண்ணிட்டோம்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு மோகன் who had applied for 800 shares in category 1. ஸோ இங்கே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அப்போ நீங்களும் இங்கே எழுதிக்கணும். மோகன் he has applied for 800 shares. அப்போ 800 shares applied அப்படின்னு எழுதிக்கோங்க. அவன் என்ன பண்ணியிருக்கான்? who belongs to category 1, பிகாஸ் நமக்கு இங்கே 3 கேட்டகரி இருக்கு இல்லையா, அதில் மோகனோட ஷேர்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் அலாட் பண்ணது. ஓகே, who belongs to category 1 and Sohan the other shareholder who was allotted 600 shares. அப்போ 600 shares allotted in category 2. okay, failed to pay the allotment money. ரெண்டு பேருமே என்ன பண்ணிட்டாங்க? calls in arrear வச்சிருக்காங்க. எதில்? allotment money. இப்போ given கொஞ்சம் தெளிவாக எழுதிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் it would be helpful for you. நீ திரும்ப கொஸ்டின்ஸில் போய் நம்ம டேட்டா எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ என்ன பண்ணிட்டாங்க? they failed to pay the allotment money. calculate the amount received on allotment. ஓகே, இப்போ பாருங்கள், ரெண்டு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது இதில். என்ன அப்படின்னா, மோகன் அப்படிங்கிற ஒரு ஷேர் ஹோல்டர் அவங்க ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் அலாட் பண்ண ஷேர்ஸ் வாங்கினவங்க 800 ஷேர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. பட் நமக்கு அவங்களுக்கு எவ்வளோ அலாட் பண்ணியிருக்கோன்னு தெரியாது. தட் வில் ஹாவ் டு ஃபைன். ஓகே, அதே மாதிரி செகண்ட் கேட்டகரியை சேர்ந்த சோஹன் ஒரு ஷேர் ஹோல்டர் 600 ஷேர்ஸ் அலாட் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு எவ்வளோ அப்ளை பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியாது, அது நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அவங்க ரெண்டு பேருமே அலாட்மெண்ட் மணியை நமக்கு பே பண்ணலை. ஓகே, ஸோ இப்போ நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ப்ரொரேட்டா அப்படின்னாலே ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்தாலே யூ வில் ஹாவ் டு ப்ரிப்பேர் அ டேபிள். ஒர்க்கிங் நோட் 1ல் என்ன டேபிள்னு பார்த்தோன்னா, ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் டீட்டெயில்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் மணி. ஏன்னா நம்ம அப்ளிகேஷன் மணி வந்துட்டு நிறையா ஷேர்ஸ்க்கு ரிசீவ் ஆகும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் கேட்டகரியிலே 40,000 ஷேர்ஸ்க்கு அப்ளிகேஷன் மணி ரிசீவ் ஆகிருக்கும். பட் நம்ம அலாட் பண்ண போகிறது 30,000 தான். அப்போ எக்ஸஸாக இருக்கிறது என்ன பண்ணுவோம்? அடுத்த இன்ஸ்டால்மெண்ட்டில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்ளிகேஷனுக்கு அடுத்த என்ன இன்ஸ்டால்மெண்ட்? அலாட்மெண்ட், ரைட்? அப்போ அப்ளிகேஷனில் எக்ஸஸாக வந்திருக்க அமௌண்ட்டை அலாட்மெண்ட்டில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ஓகே, அது எவ்வளோ அட்ஜஸ்ட் ஆகுது, எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ அட்ஜஸ்ட் ஆகுதுங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த டேபிள் போடுறோம். ஓகே, ஸோ அந்த டேபிளோட ஃபர்ஸ்ட் காலம் இஸ் கேட்டகரி. நெக்ஸ்ட்டு அப்ளைடு ஷேர்ஸ், allotted shares, application money received, அதில் ஷேர் கேபிட்டலுக்கு எவ்வளோ எடுத்துக்க போகிறோம், நெக்ஸ்ட்டு ஷேர் அலாட்மெண்ட்க்கு எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம், கால் மணிக்கு எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம், அண்ட் ஃபைனலாக எவ்வளோ ரீஃபண்ட் பண்ண போகிறோம். திஸ் இஸ் த ஃபார்மேட். ஓகே, இதில் கால்ஸ் அண்ட் அட்வான்ஸ் இருக்குது இல்லையா, அது எப்போ ஃபில் ஆகும்னு கேட்டால், கொஸ்டினில் எக்ஸஸான மணி இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் காலில் அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் மட்டும்தான் நம்ம கால்ஸில் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஒருவேளை எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணியை இமீடியட்டாக நம்ம எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவோம்? ஷேர் அலாட்மெண்ட். அப்ளிகேஷனில் வந்து எக்ஸஸ் மணியை ஷேர் அலாட்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஷேர் அலாட்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணது போக மறுபடியும் எக்ஸஸாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதை நம்ம ரீஃபண்ட் தான் பண்ணணும். கால்ஸ் அண்ட் அட்வான்ஸை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. எப்போ கால்ஸ் அண்ட் அட்வான்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுவோம்னா, ஒருவேளை கொஸ்டினில் எக்ஸஸாக இருக்க மணியை
அலாட்மெண்ட்லேயும் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், கால்ஸ்லேயும் அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் மட்டும்தான் நம்ம கால்ஸில் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போது ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் எவ்வளோ ஷேர்ஸ் அப்ளைடு? 40,000 ஷேர்ஸ். அலாட் பண்ணது 30,000. ஓகே, ஸோ நமக்கு இதில் அப்ளிகேஷன் மணி எவ்வளோ ரிசீவ் ஆகிருக்கும்? 40,000 ஷேர்ஸ்க்கு அப்ளிகேஷன் மணி ரிசீவ் ஆகிருக்கும், விச் இஸ் 40,000 into 3, 1,20,000. ஆனால் ஷேர் கேபிட்டலுக்கு நம்ம அலாட் பண்ண ஷேர்ஸ்க்கான ஷேர் வேல்யூ ஆர் கேபிட்டல் அந்த அப்ளிகேஷன் மணி மட்டும் தான் வந்துட்டு நம்ம எவ்வளோ அலாட் பண்ணியிருக்கோமோ அந்த அப்ளிகேஷன் மணியை மட்டும் தான் ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அப்போ 30,000 ஷேர்ஸ் வந்துட்டு நம்ம அலாட் பண்ணியிருக்கோம். ஸோ 30,000 into 3, 90,000 rupees தான் ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அப்போ எவ்வளோ எக்ஸஸாக இருக்குது ஃபர்ஸ்ட் கேட்டகரியில்? 1,20,000 அப்ளிகேஷன் மணி ரிசீவ் ஆயிடுச்சு. அதில் 90,000 மட்டும் தான் நம்ம ஷேர் கேபிட்டலுக்கு எடுத்துக்க போகிறோம். மீதி இருக்க 30,000 will be adjusted in the share allotment. செகண்ட் கேட்டகரியில் எவ்வளோ ஷேர்ஸ் அப்ளை ஆகிருக்கு? 50,000 ஷேர்ஸ் அப்ளை பண்ணவங்களுக்கு we are going to allot 30,000 ஷேர்ஸ். அப்போ அப்ளிகேஷன் மணி அந்த 50,000 ஷேர்ஸுக்கு ரிசீவ் ஆகிருக்கும், 1,50,000. ஆனால் நம்ம ஷேர் கேபிட்டலுக்கு நம்ம எவ்வளோ அலாட் பண்ணியிருக்கோமோ அதுதான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ 30,000 into 3, 90,000 தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இங்கே எவ்வளோ எக்ஸஸாக இருக்குது? 1,50,000 அப்ளிகேஷன் மணி ரிசீவ் ஆகிடுச்சு. ஆனால் ஷேர் கேபிட்டலுக்கு நம்ம 90,000 தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அப்போ ரிமைனிங் 60,000 ஷேர் அலாட்மெண்ட்டுக்கு அட்ஜஸ்ட் ஆயிரும். ஓகே, அண்ட் தேர்ட் கேட்டகரி எவ்வளோ ஷேர்ஸ் அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு? 2,000. அலாட்மெண்ட் எதுவுமே பண்ண போகிறதில்ல, நில் அப்படின்னு அர்த்தம். 2,000 ஷேர்ஸ் ஃபைனலாக இருக்கிற 2,000 ஷேர்ஸ் அப்ளை பண்ணவங்களுக்கு ஃபுல்லாகவே நம்ம ரிஜெக்ட் தான் பண்ண போகிறோம். பட் அவங்கக்கிட்ட இருந்து நமக்கு அப்ளிகேஷன் மணி ரிசீவ் ஆகிருக்கும் இல்லையா? 2,000 into அப்ளிகேஷன் மணி 3 rupees. இப்போ 6,000 rupees வந்து நமக்கு அப்ளிகேஷன் மணி ரிசீவ் ஆகிருக்கும். அது எந்த இடத்துலையும் நம்ம எடுத்துக்க போகிறதில்ல. அந்த 6,000 should be refunded ஃபைனலாக. ஓகே, இந்த கேல்குலேஷன்ஸ் போட்டுட்டு you'll just have to total ஒவ்வொரு காலமையும் டோட்டல் பண்ணிக்கலாம். இங்கே எவ்வளோ ஷேர்ஸ் டோட்டலி அப்ளை ஆகிடுச்சு? 92. அலாட் பண்ணது 60. ஓகே, அண்ட் இங்கே பாருங்கள், இது வந்துட்டு 1,20,000 + 1,50,000 ப்ளஸ் இங்கே ஒரு 6,000. ஸோ 2,76,000 அப்ளிகேஷன் ரிசீவ். இது வந்துட்டு கேல்குலேஷன். ஓகே, நம்ம எடுத்துக்க போகிறது 1,20,000 + 1,50,000 ப்ளஸ் இங்கே ஒரு 6,000. இப்போ 2,76,000 rupees நமக்கு அப்ளிகேஷன் மணி வந்து வந்திருக்கு. ஓகே, அதில் நம்ம ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இது ரெண்டு மட்டும்தான், 90,000 + 90,000, 1,80,000. அண்ட் அலாட்மெண்ட்டில் எவ்வளோ எக்ஸஸாக இருக்கிற அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம்? 90,000 எக்ஸஸ் மணி அலாட்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். காலில் எதுலேயும் அட்ஜஸ்ட் பண்ண போகிறதில்ல. ரீஃபண்ட் பண்ண போகிறது 6,000 rupees வந்துட்டு ரீஃபண்ட் பண்ண போகிறோம். ஓகே, இது வந்துட்டு என்னது? ஒர்க்கிங் நோட் 1. சரியா? ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ப்ரொரேட்டா அப்படின்னாலே ஒர்க்கிங் நோட் 1 என்னவாக இருக்கணும்? இந்த டேபிள் தான், ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் டீட்டெயில்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் மணி தான் இருக்க போகுது. ஓகே, நெக்ஸ்ட் ஒர்க்கிங் நோட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு இந்த 2 ஷேர் ஹோல்டர்ஸ் யார் யார்? மோகன் அண்ட் சோஹன். அவங்க வந்துட்டு அரியர் வச்சுருக்காங்க இல்லையா? அவங்களுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் இது. இது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இந்த ஸ்டெப் இஸ் காமன் ஃபார் எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ். அவங்க என்ன இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணாமல் இருந்தாலும் ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம போகணும். ஓகே, மோகனுக்கு ஃபர்ஸ்ட் யார்? மோகன். கரெக்டாக? மோகன் பிலாங்ஸ் டு ஃபர்ஸ்ட் கேட்டகரி. அவங்க 800 ஷேர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு ஃபஸ்ட்டு அவங்க அப்ளை பண்ண ஷேர்ஸ் எவ்வளோவும் தெரியணும், அலாட் பண்ண ஷேர்ஸும் நமக்கு தெரியணும். சரியா? இந்த கொஸ்டின் என்ன சொல்லிட்டாங்க? மோகனோட அப்ளைடு ஷேர்ஸ் நமக்கு தெரியும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் allotted to மோகன். நமக்கு ரெண்டுமே தெரியணும். அப்போ தான் அவங்க எவ்வளோ எக்ஸஸான அமௌண்ட் பே பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். அவங்க அப்ளை பண்ண ஷேர்ஸும் தெரியணும், அவங்க அலாட் பண்ண ஷேர்ஸ்க்கும் தெரியணும். ஓகே, நமக்கு இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க? இது ஈஸியாக போட்டுக்கலாம். இங்கே பாரு, இப்படி போட்டுட்டு இன்டூ மோகனோட என்ன ஷேர்ஸ்? 800. இது என்னது? அப்ளை. இந்த 800 வந்துட்டு மோகன் அப்ளை பண்ணுது. அப்போ கீழே டினாமினேட்டரில் என்ன இருக்கணும்னா, டோட்டல் அப்ளைட் ஷேர்ஸ் ஆஃப் ஹிஸ் கேட்டகரி. மோகன் எந்த கேட்டகரியை சேர்ந்தவன்? ஃபர்ஸ்ட் கேட்டகரி. கரெக்டாக? அப்போ ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் எவ்வளோ ஷேர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க? பப்ளிக்கு 40,000 ஷேர்ஸ் வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ மேலே என்ன எழுதணும்? ஃபர்ஸ்ட் கேட்டகரியோட அலாட்டட் ஷேர் எழுதணும். ஓகே, ஆல்வேஸ் ரிமெம்பர், இது எது அப்ளைடு மேலே எழுதணுமா அலாட்டட் கீழே எழுதணுமா அப்படிங்கிறது கன்ஃபியூஷனே எப்போவுமே வச்சுக்காதீங்க. ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்த உடனே ஜஸ்ட் இப்படி ஒரு டேஷ் போட்டு இன்டூ
நம்ம மோகன் அவர் அந்த பர்டிகுலர் ஷேர் ஹோல்டர் இருக்காங்க இல்லையா, அந்த ஷேர் ஹோல்டரோட அப்ளைட் ஆர் அலாட்டட் எது கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூ எடுத்து எழுதிருங்க. இப்போ மோகன் ரிலேட்டடாக 800 ஷேர்ஸ் கொடுத்துருக்காங்க. 800 ஷேர்ஸ் அப்ளைட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கீழே டினாமினேட்டரில் அப்போ இது வந்துட்டு அப்ளைட், கீழே டினாமினேட்டர்லையும் என்ன தான் இருக்கணும், அப்ளைட் ஷேர்ஸ். அவங்க எந்த கேட்டகரியோ அந்த கேட்டகரியோட அப்ளைட் அண்ட் அலாட்டட் ஷேர்ஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். மோகன் ஃபர்ஸ்ட் கேட்டகரியை சேர்ந்தவங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் டோட்டல் நம்பர் ஆஃப் அப்ளைட் ஷேர்ஸ் வந்துட்டு 40,000. அதனால் இங்கே நமக்கு தெரிஞ்ச டேட்டாவும் அப்ளைடு தான், மோகனோட அப்ளைட் டேட்டா தான் தெரியும். அப்போ டினாமினேட்டர்லையும் மோகனோட கேட்டகரியோட அப்ளைட் டேட்டா எழுதிக்கணும். மேலே அலாட்டட், அது ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் எவ்வளோ அலாட்டட் 30,000, அது மேலே எழுதிட்டேன். ஓகே, ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கேன்சல் இட். இப்போ எவ்வளோ 600 ஷேர்ஸ் தான் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம மோகனுக்கு அலாட் பண்ணியிருக்கோம். அவங்க 800 ஷேர்ஸ் அப்ளை பண்ணாங்க மோகன், நம்ம 600 ஷேர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு அலாட் பண்ணியிருக்கோம். அடுத்த செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, அப்ளிகேஷன் மணி ரிசீவ்ட் ஃப்ரம் மோகன். அவங்க எவ்வளோ ஷேர்ஸ் வந்துட்டு எவ்வளோ அப்ளிகேஷன் மணி கொடுத்துருப்பாங்க, 800 ஷேர்ஸ்க்கு அப்ளை பண்ணாங்க. அப்போ 800 × 3 2,400 rupees அவங்க பே பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஆனால் நம்ம ஷேர் கேபிட்டலுக்கு எவ்வளோ தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், அவங்களுக்கு எவ்வளோ அலாட் பண்ணமோ அதுதான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். எவ்வளோ அலாட் பண்ணியிருக்கோம், 600 ஷேர்ஸ். அப்போ 600 × 3 1800 தான் வந்துட்டு அவங்களோட அக்கௌண்ட்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அப்போ எக்ஸஸாக எவ்வளோ இருக்குது, 600 rupees வந்துட்டு மோகன் வந்து எக்ஸஸாக பே பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க அப்ளை பண்ணது 800 ஷேர்ஸு. அப்போ 800 ஷேர்ஸ்க்கான அப்ளிகேஷன் மணி வந்து 2,400. ஆனால் நம்ம அலாட் பண்ணது ஒன்லி 600 ஷேர்ஸ். அப்போது 600க்கான அப்ளிகேஷன் மணின்னு பார்த்தோம்னா 1,800 தான் நம்ம வச்சுக்கணும். இப்போ ரிமைனிங் இருக்க 600 வந்துட்டு என்ன பண்ணணும், அடுத்த இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்போ இதுங்க என்ன எழுதிக்கலாம், எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி இந்த 600 என்ன பண்ண போகிறோம், adjusted to allotmentக்கு அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, அவங்க அலாட்மெண்ட்க்கு எவ்வளோ பே பண்ணணும். அப்போது அலாட்மெண்ட் மணி டு பி பெய்டு பை மோகன். அவங்களுக்கு எவ்வளோ ஷேர்ஸ் அலாட் பண்ணியிருக்கோம், 600 ஷேர்ஸ். அலாட்மெண்ட் மணி எவ்வளோ, 5 rupee. அப்போ மொத்தமாக 3,000 rupees அவங்க பே பண்ணணும். அதில் ஆல்ரெடி நம்மக்கிட்ட எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி இருக்குது, கரெக்டாக? மோகனோட எக்ஸஸ் மணி 600, அதை இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். அதை அட்ஜஸ்ட் போக மோகன் ஷுட் பே 2,400. ஆனால் அவங்க அந்த 2,400 தான் என்ன பண்ணியிருக்காங்க, அரியர் வச்சுருக்காங்க. ஹிடன் பே திஸ் 2,400. ஓகே, இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், சோஹனுக்கு கண்டுபிடிக்கணும். that may be working note 3. ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன, அப்ளைட் ஷேர்ஸ் அண்ட் அலாட்டட் ஷேர்ஸ். நமக்கு இங்கே மோகனுக்கு என்ன பண்ணிட்டாங்க, அப்ளைடு ஷேர்ஸ் கொடுத்துருந்தாங்க. வேற சோஹனுக்கு அலாட்டட் ஷேர்ஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம கண்டுபிடிக்க போகிறது அப்ளைடு. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அப்ளைடு பை சோஹன். அதே மெத்தட் தாண்டக்கண்ணா, இப்படி போட்டுட்டு இன்டூ சோஹனோட ஷேர்ஸ் எவ்வளோ 600, அது இங்கே எழுதியாச்சு. இப்போ செக் பண்ணுறேன், இது வந்து சோஹனுக்கு அலாட் பண்ண ஷேர். அப்போ கீழேயும் நம்ம என்ன தான் எழுதணும், அலாட்மெண்ட். சோஹன் எந்த கேட்டகரியை சேர்ந்தவங்க, செகண்ட் கேட்டகரி. அப்போ செகண்ட் கேட்டகரியோட அலாட்மெண்ட் தான் நமக்கு கீழே வரும். செகண்ட் கேட்டகரியில் எவ்வளோ 50,000 ஷேர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் 30,000 ஷேர்ஸ் வந்துட்டு அலாட் பண்ணியிருக்காங்க. நல்லா அப்படி வச்சுக்கோங்க. இந்த சைடில் நீங்கள் என்ன எழுதுறீங்களோ, இங்கே அப்ளிகேஷன் எழுதுனீங்க. அப்போ மோகனுக்கு என்னாச்சு, மோகனோட அப்ளைட் ஷேர்ஸ் கொடுத்தாங்க, அதனால நம்ம கீழேயும் அப்ளைட் ஷேர்ஸ் எழுதணும். இங்கே சோஹனுக்கு அலாட் பண்ணது 600 ஷேர்ஸ். அப்போ நம்ம கீழே என்ன தான் எழுதிக்கணும், 600 ஷேர்ஸ். அண்ட் மோர் இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா, அவங்க எந்த கேட்டகரியை சேர்ந்துருக்காங்களோ அந்த கேட்டகரியோட அப்ளைட் அண்ட் அலாட்டட் தான் எடுத்துக்கணும். சோஹன் வந்து செகண்ட் கேட்டகரியை சேர்ந்தவங்க. அப்போ செகண்ட் கேட்டகரியில் அலாட்டட் ஷேர்ஸ் வந்துட்டு 30,000 rupees. இப்போ மேலே அந்த கேட்டகரியோட அப்ளைடு விச் இஸ் 50,000. இப்போ நான் கேன்சல் பண்ணுறேன். ஸோ இங்கே 1000 ஷேர்ஸ் விச் மீன்ஸ் சோஹன் வந்துட்டு 1000 ஷேர்ஸ் வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம எவ்வளோ 600 ஷேர்ஸ் வந்துட்டு அலாட் பண்ணியிருக்கோம். அகெயின் சேம் ப்ராசஸ்.
ஸ்டெப் 2 என்னது, அவங்க அப்ளிகேஷன் மணி எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் மணி received from சோஹன். ஸோ சோஹன் வந்து 1000 ஷேர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ அப்ளிகேஷன் மணி வந்துட்டு 3 ரூபி. அப்போ மொத்தமாக 3000 ருபீஸ் வந்துட்டு சோஹன் பே பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம ஷேர் கேபிட்டலுக்கு எவ்வளோ தான் எடுத்துக்க முடியும், நம்ம எவ்வளோ அலாட் பண்ணியிருக்கோமோ அதுதான் ஷேர் கேபிட்டலுக்கு. 600 ஷேர்ஸ் தான் அலாட் பண்ணியிருக்கோம். இப்போ 600 × 3 1800 தான் வந்துட்டு என்னால் என்ன பண்ணிக்க முடியும், அப்ளிகேஷன்ஸ்க்கு எடுத்துக்க முடியும். அப்போ இதில் 1200 ஷேர்ஸ் வந்துட்டு எக்ஸஸாக இருக்குது. ஸோ அகெயின் எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி adjusted to allotment. நம்ம மேலே பண்ண அதே ஸ்டெப் தான் வந்துட்டு we are going to repeat. என்னது, allotment money to be paid by சோஹன். அவங்க எவ்வளோ பே பண்ணியிருந்துருக்கணும், அவங்களுக்கு 600 ஷேர்ஸ் அலாட் பண்ணியிருக்கோம். இப்போ 600 இன்ட்டு அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் வேல்யூ 5. ஸோ 3000 ருபீஸ் அவங்க பே பண்ணியிருந்துருக்கணும். அதில் நமக்கு எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி, அவங்க அப்ளிகேஷனில் கொடுத்த காசுலேயே நம்மக்கிட்ட எக்ஸஸாக எவ்வளோ இருந்துச்சு இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லையா. அவங்க 1000 ஷேர்ஸ்க்கு 3000 ருபீஸ் பே பண்ணாங்க. ஆனால் நம்ம 600 ஷேர்ஸ் தான் அலாட் பண்ணி 1800 தான் நம்ம வந்துட்டு அப்ளிகேஷன் மணியாக எடுத்துக்கணும். மீதி இருக்க இந்த 1200 இருக்கு இல்லையா, இதுதான் எக்ஸஸ் மணி. அந்த எக்ஸஸ் மணியை 1200 இங்கே அட்ஜஸ்ட் பண்ணது போக he should have paid 1800. இது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அரியர் வச்சுட்டாங்க. ஓகே, அப்போ மோகனும் அரியர் வச்சுருக்காங்க, சோஹனும் அரியர் வச்சுருக்காங்க. ஓகே, மோகனோட அரியர் வந்துட்டு எவ்வளோ நம்ம இங்கே கண்டுபிடிச்சோம் பாருங்கள். மோகனோட அரியர் வந்துட்டு 2400, வேரன் சோஹனோட அரியர் வந்துட்டு 1800. ஓகே, இப்போ நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். calculate amount received on allotment. அப்போது இங்கே எழுதிக்கோங்க, calculation of amount received on allotment. அப்போது நம்ம என்ன பண்ணிக்கணும், ஃபஸ்ட்டு அலாட்மெண்ட்க்கு எவ்வளோ ரிசீவ் ஆகணும் அப்படிங்கிறத எழுதிக்கணும். ஓகே, அமௌண்ட் டு பி ரிசீவ்ட் எவ்வளோ, 60,000 ஷேர்ஸ். கரெக்டாக? ஸோ 60,000 ஷேர்ஸ் இன்டூ அலாட்மெண்ட்டோட வேல்யூ 5. அப்போ நமக்கு 3 lakh ரிசீவ் ஆகிருக்கணும். அதில் எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி ஆல்ரெடி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இதில் சொல்கிறது வந்துட்டு டோட்டல் அப்ளிகேஷன் மணி. அதாவது இங்கே பாருங்கள், இந்த டேபிள் ஒன்று போட்டோம் இல்லையா, இந்த டேபிளில் பாருங்கள் டோட்டலாக ஷேர் அலாட்மெண்ட்க்கு எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். எக்ஸஸாக இருந்த 90,000 ஆல்ரெடி ரிசீவ் ஆகிடுச்சு. புரிஞ்சு அவங்களுக்கு எப்படின்னா, அப்ளிகேஷன் ஒவ்வொரு கேட்டகரியிலையும் எக்ஸஸான அப்ளிகேஷன் ரிசீவ் ஆகிடுச்சு. அந்த எக்ஸஸான அப்ளிகேஷன் மணி எல்லாத்தையும் நம்ம ஷேர் அலாட்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்போ ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் 30,000 ஆல்ரெடி ரிசீவ் ஆகிடுச்சு. செகண்ட் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 60,000 வந்துட்டு ஷேர் அலாட்மெண்ட்டில் ஆல்ரெடி அட்ஜஸ்ட் பண்ணுறோம். அப்போ டோட்டலாக 90,000 ருபீஸ் வந்துட்டு ஷேர் அலாட்மெண்ட்டுக்கு ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம், ரிசீவ் பண்ணிட்டோம். எப்படின்னா அப்ளிகேஷனில் எக்ஸஸாக பே பண்ணியிருந்தாங்க, அந்த 90,000 இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி ஆயிடுச்சு. அது போக 2,10,000 ரிசீவ் ஆகிருக்கணும். ஆனால் அதுலேயும் என்ன ஆயிடுச்சு, we have got arrear, calls in arrear இருந்துச்சு. கரெக்டாக? மோகனோட அரியர் எவ்வளோ, ஐ திங்க் இட்ஸ் 1800. இதுதான் மோகனோட அரியர். மோகனுக்கு வந்துட்டு 2,400 ருபீஸ் அரியர் வச்சுருக்காங்க. சோஹன் வந்துட்டு 1,800. அப்போ மோகன் 2,400 அரியரு, சோஹன் வந்துட்டு எவ்வளோ 1,800 ருபீஸ் அரியர் வச்சுருக்காங்க. அப்போ டோட்டலாக நமக்கு 4,000 ருபீஸ் 200. இந்த 2,400 ப்ளஸ் 1,800, அப்போ 4,200 மொத்தம் அரியர்.
அப்போ நமக்கு 2,10,000 ரிசீவ் ஆகணும். அதில் 4,200 போக we would have received 2,05,800. இதான் வந்துட்டு amount received on allotment. ஓகே, நமக்கு மொத்தமாக 3 lakh, அதாவது 60,000 ஷேர்ஸ்க்கு 5 ரூபி 3 lakh ரிசீவ் ஆகணும். ஆனால் அதில் ஆல்ரெடி 90,000 ஃபுல் எக்ஸஸான அமௌண்ட் வந்துட்டு, அதாவது எல்லா கேட்டகரியும் சேர்ந்து நமக்கு 90,000 ருபீஸ் ஆல்ரெடி ரிசீவ் பண்ணிட்டோம். அது போக we should have received 2,10,000. அதுலேயும் 2 பேர் அரியர் வச்சுட்டாங்க. மோகன் அப்படிங்கிற ஷேர் ஹோல்டர் 2,400ம், சோஹன்கிற ஷேர் ஹோல்டர் 1,800. இப்போ டோட்டலாக 4,200 ருபீஸ் நமக்கு அரியர் போக நமக்கு 2,05,800 ருபீஸ் வந்துட்டு நமக்கு என்ன ஆயிடுச்சு, அப்ளிகேஷன் அதாவது அலாட்மெண்ட்டில் ரிசீவ் ஆகிடுச்சு. ஓகே, இதுதான் இந்த கொஸ்டின். இதுலேயே நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் எப்படி பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதும் இதில் பார்த்துடலாம். ஓகே, கொஸ்டினில் கேட்கல, பட் ஸ்டில் அதுலேயும் நம்ம ஒன்ஸ் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் என்னது, நமக்கு எப்போவுமே அப்ளிகேஷன் மணி ரிசீவ்ட், கரெக்டாக? ஸோ பேங்க் அக்கவுண்ட் டேட்டா டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட். கொஸ்டினில் சொல்லிட்டாங்க 2,76,000 ருபீஸ் நமக்கு அப்ளிகேஷனில் ரிசீவ் ஆகிடுச்சு. இப்போது இதுக்கான என்ட்ரி, இந்த ஷேர் அப்ளிகேஷனில் நம்ம என்னென்னலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே மென்ஷன் பண்ணணும். ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அப்படிங்கிறது யூஷுவல் என்ட்ரி. ஆனால் நம்ம ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் டேபிள் போட்டோம் தெரியுமா, அது எதுக்காக அப்படின்னா இந்த ஜேர்னல் என்ட்ரி நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக. இங்கே பாருங்கள், இந்த டேபிளில் இந்த அப்ளிகேஷன் மணி எங்கெங்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே அந்த ஜேர்னல் என்ட்ரிக்குள்ளே வந்துடணும். அப்ளிகேஷன் மணி எவ்வளோ மொத்தமாக ரிசீவ் ஆகிடுச்சு, 2,76,000 ரிசீவ் ஆகிடுச்சா. அது ஷேர் கேபிட்டலுக்கு எவ்வளோ எடுத்துக்கிட்டோம், 1,80,000 எடுத்துக்கிட்டோம். ஷேர் அலாட்மெண்ட்டில் 90,000 எடுத்துக்கிட்டோம். ரீஃபண்ட் பண்ணது 6,000. இப்போ இந்த மூணுமே நம்ம இங்கே காமிக்கணும். அந்த அப்ளிகேஷன் மணி 2,76,000 வந்துச்சு இல்லையா, அந்த 2,76,000 என்னென்னலாம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஷேர் கேபிட்டலுக்கு 1,80,000 அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஷேர் அலாட்மெண்ட்டில் டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் அதில் ஒரு 90,000 அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ரீஃபண்ட் பண்ணது பேங்க்கில் காமிச்சிடணும். டு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6,000. அப்போ இந்த முன்னாடி நம்ம போட்ட டேபிள் வந்துட்டு இந்த ஜேர்னல் என்ட்ரி போட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஷேர் அப்ளிகேஷன் ஆனால் அந்த டேபிளோட பேரே பாருங்களேன், ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் டீட்டெயில்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் மணி ரிசீவ்ட். அப்போ நமக்கு 2,76,000 அப்ளிகேஷன் மணி வந்துச்சு. அதை வச்சு என்னென்னலாம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஷேர் கேபிட்டலுக்கு 1,80,000, அலாட்மெண்ட்டில் 90,000, ரீஃபண்ட் பண்ணது 6,000. ஓகே, இது வந்துட்டு அப்ளிகேஷன் மணிக்கானது. அதுக்கு அடுத்தது ஷேர் அலாட்மெண்ட். நம்மளே சொல்லியிருக்கேன் இல்லையா, அப்ளிகேஷனுக்கு மட்டும்தான் கேஷ் என்ட்ரி ஃபஸ்ட்டு வரணும், அடுத்தது தான் டியூ என்ட்ரி. வேறின் மற்ற எல்லா இன்ஸ்டால்மெண்ட்டுக்குமே ஃபஸ்ட்டு டியூ என்ட்ரி தான். டியூ என்ட்ரி என்னது, ஷேர் allotment account data to share capital. இந்த சம்மில் நமக்கு அலாட்மெண்ட்டில் ப்ரீமியமும் இருக்குது. ஸோ 2 செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, ப்ரீமியம் வந்தால் என்ன ஜேர்னல் என்ட்ரிஸ் போடணும், பார் வந்தால் என்ன ஜேர்னல் என்ட்ரிஸ் போடணும். அப்போ இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, அலாட்மெண்ட்டில் நமக்கு ப்ரீமியமும் ரிசீவ் ஆக வேண்டியது இருக்குது. ஓகே, அதனால தான் இது போட்டிருக்கோம். ஸோ ஓகே, இப்போ மொத்தமாக எவ்வளோடாமா, இப்போ நான் இங்கே எழுதுகிற பாருங்கள். ஷேர் அலாட்மெண்ட்டுக்கு 60,000 × 5 3 lakh. அதில் 60,000 × 3 அதாவது 1,80,000 ஷேர் கேபிட்டலுக்கு ப்ரீமியமோட வேல்யூ எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 2 ரூபி, கரெக்டாக? அப்போது 60,000 ஷேர்ஸ் இன்டூ 2 ரூபி, அதாவது 1,60,000 வந்துட்டு செக்யூரிட்டி ப்ரீமியம். மொத்தமாக அலாட்மெண்ட்டில் 5 ரூபி கலெக்ட் பண்ண போகிறோம். அந்த 5 ரூபியில் 3 ரூபி வந்து ஷேர் கேபிட்டலுக்கு, 2 ரூபி வந்து ப்ரீமியம். அதனால நம்ம தனித்தனியாக எழுதி காமிச்சிருக்கோம் கிரெடிட்டில். ஓகே, அண்ட் 4th ஒன் வந்துட்டு நமக்கு அலாட்மெண்ட்டில் எவ்வளோ மணி ரிசீவ் ஆயிருக்கு, அது பேங்க் அக்கவுண்ட் டேட்டா டு ஷேர் அலாட்மெண்ட். அலாட்மெண்ட் மணி ரிசீவ்டு கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா, 2,05,800.
இதோ இங்கே நம்ம கண்டுபிடிச்சோம்ல, இங்கே பாருங்கள், இதுதான் மொத்த அலாட்மெண்ட் மணி வந்துட்டு 6 lakh வந்திருக்கணும். அதில் 90,000 ஆல்ரெடி எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணியாக ரிசீவ் பண்ணிட்டோம். அது போக வி ஷுட் ஹவ் ரிசீவ் 2,10,000. அதுலேயும் ஒரு 4,200 அரியர் இருந்துச்சு. அது போக 2,05,800 தான் வந்துட்டு நமக்கு அப்ளிகேஷனை ரிசீவ் ஆன அமௌண்ட். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன், 2,05,800. ஒருவேளை கொஸ்டினில் கால்ஸ் அண்ட் அரியர் காமிங்க அப்படின்னு சொன்னால் இந்த என்ட்ரி எப்படி வந்திருக்கணும்? பிகாஸ் இது அரியரும் அட்ஜஸ்ட் பண்ணது போக தானே இந்த 2,05,800 வந்திருக்கு. அரியரும் காமிங்க அப்படின்னு சொன்னால் the entry would have been bank account data, calls and arrear account data to share allotment. எவ்வளோ பேங்க்கில் நமக்கு ரிசீவ் ஆனது? 2,05,800 பேங்க்கில் ரிசீவ் ஆயிருக்கு. அரியர் வந்துட்டு 4,200, மொத்தமாக 2,10,000. உங்களுக்கு இங்கே டவுட் இல்லை மேம், 30 lakh தான், 3 lakh தானே ரிசீவ் ஆகணும், ஏன் இங்கே 2,10,000 போட்டிருக்கீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஆல்ரெடி இங்கே ஷேர் அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லி 90,000 கிரெடிட் ஆகிடுச்சு. கரெக்டாக? அப்போ இந்த 3 lakhல 90,000 ஆல்ரெடி கிரெடிட் ஆகிடுச்சு. அது போக 2,10,000 தான் வந்துட்டு இப்போ கிரெடிட் ஆயிருந்துருக்கணும். அதுலேயும் 4,200 அரியர் போக 2,05,800 தான் வந்துட்டு நமக்கு என்ன இருக்குது, கிரெடிட் ஆயிருந்துருக்கு. ஓகே, ஒருவேளை இந்த கொஸ்டினில் அலாட்மெண்ட்டும் போக இஃப் தே ஆர் ப்ரொசீடட் வித் ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால், இந்த சம்மில் ஆக்சுவலி ஒன்றுமே கொடுக்கல, ஜர்னல் என்ட்ரியில் பாஸ் பண்ண சொல்லலை. அலாட்மெண்ட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் ஆயிருக்குன்னு மட்டும் தான் கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஃபுல் சம்மையும் நான் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஒருவேளை ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால், ரைட், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் காலும் அவங்க கம்பெனி கால் பண்ணி பே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கான என்ட்ரி நம்ம இங்கே போட்டிருந்துருப்போம். என்னது? ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல். இங்கே நமக்கு எந்த ஒரு ப்ரீமியமும் கிடையாது. ஸோ 60,000 into 4 rupee, right? So 2,40,000. அந்த பேலன்ஸ் அமௌண்ட், பேலன்ஸ் இன் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால், அப்போ அந்த பேலன்ஸ் எவ்வளோ கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டே இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம்ல. அப்போ 4 rupee, அப்போ 60,000 shares into 4 rupee. அப்போ இதில் ரிசீவ் ஆன அமௌண்ட் வி அசியூம் இதில் எந்த ஒரு அரியரும் இல்லை அப்படின்னு அசியூம் பண்ணி பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் போட்டு 2 lakh. இது வந்துட்டு கம்ப்ளீட்லி ஆர் அசம்ஷன். ஓகே, கொஸ்டின்லேயும் கொடுக்கல. ஒருவேளை செகண்ட் கால் பண்ணி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் பண்ணியிருந்தாங்க, அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால்லேயே அரியல் இல்லாமல் பேமெண்ட் இருந்துருந்துச்சுன்னா நமக்கு இந்த என்ட்ரி வந்துடும். ஓகே, ஸோ இது சம் ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணுங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, ப்ரொரேட்டா என்ன அட்ஜஸ்ட் பண்ணாத, ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்துருச்சுன்னா நமக்கு என்ன பண்ணுவோம், ஒரே நிமிஷம். ஸோ ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்னா என்ன, அதில் ஒருவேளை ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்துச்சுன்னா என்னென்னலாம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம், ப்ரொரேட்டா அலாட்மெண்ட் பண்ணுவோம், ரிஜெக்ஷன் பண்ணுவோம், ஆர் ரெண்டுமே பண்ணுவோம். நம்ம இப்போ பார்த்த கொஸ்டினில் ரெண்டுமே பண்ணாங்க. ப்ரொரேட்டாவும் அட்ஜஸ்ட் பண்ணாங்க கேட்டகரி வைஸ், ஆல்சோ ஃபியூ ஷேர்ஸ் வந்துட்டு ரிஜெக்டும் பண்ணாங்க. கரெக்டாக? அப்போ இந்த சம்மில் அதான் நம்ம பார்த்துருக்கோம். பேலன்ஸ் இன்னொரு என்ன பார்த்தோன்னா, பேலன்ஸ்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் காலில் பேலன்ஸ்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா. இப்போ 3 rupee அப்ளிகேஷன், 3 rupee அலாட்மெண்ட், அது போக பேலன்ஸ். யூ ஷுட் நாட் கன்சிடர் த ஹோல் 5 rupee ஃபார் அலாட்மெண்ட். ஏன் அப்படின்னா அதில் 2 rupees ஃபார் ப்ரீமியம். ஓகே, இப்போ பேலன்ஸ்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த பேலன்ஸ் அமௌண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஆல்சோ திஸ் டேபிள், இந்த டேபிள் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து யூ மே ஃபீல் லைக் ஒரு 10-15 செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் இது வந்துட்டு உங்களுக்கு எரர் ஃப்ரீயாக சம் போடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நீங்களா அசியூம் பண்ணி போடுறத விட இப்படி ஒரு டேபிள் டிஸ்பிளே பண்ணி போட்டுட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு ஷேர் ஹோல்டர்ஸும் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அப்ளைட் சம்மரைஸ் பண்ண நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது வந்துட்டு திஸ் ஃபார்மேட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் எனி நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ். எவ்வளோ பேர் பே பண்ணலினாலும் சரி, அந்த என்ன அமௌண்ட்டு பே பண்ணாமல் விட்டுருந்தாலும் சரி. ஓகே, ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அப்ளைடும் தெரியணும், அலாட்டடும் தெரியணும். அதுக்கப்புறம் அவங்க அப்ளிகேஷன் மணி எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க, அது மூலிமா வில் கெட் டு நோ எவ்வளோ எக்ஸஸ் அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த எக்ஸஸ் அமௌண்ட்டை
அடுத்த இன்ஸ்டால்மெண்ட்டில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஒருவேளை அடுத்த இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணாமல் விட்டுருந்தாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த கொஸ்டினில் அலாட்மெண்ட் மணி பே பண்ணல. அலாட்மெண்ட் 3000 அவங்க பே பண்ணியிருந்துருக்கணும். அதில் ஆல்ரெடி 600 எக்ஸஸாக இருக்கிற அமௌண்ட் அட்ஜஸ்ட் பண்ணது போக அவங்க 2400 தான் பே பண்ணியிருந்துருக்கும். அப்போ அந்த 2400 தான் அரியர், நாட் த ஹோல் 3000. அதே மாதிரி அடுத்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் நம்ம கண்டுபிடிச்சோம். ஃபைனலி அப்ளிகேஷன் மணி எவ்வளோ ரிசீவ் ஆயிருந்துச்சு? 3 lakh வரணும், 90,000 ஆல்ரெடி ரிசீவ்ட், 2,10,000 ரிசீவ் ஆயிருந்துருக்கணும். அதுலேயும் 4,200 அரியர் போக we have received 2,05,800. அண்ட் அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி எப்படி போடுறது அப்படிங்கிறதே பார்த்தோம். இதில் அலாட்மெண்ட்டில் கால்ஸ் இன் அரியர் இருந்துச்சுன்னா எப்படி போடணும், ஒருவேளை கால்ஸ் இன் அரியர் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ண சொல்லலைன்னா எப்படி ஜேர்னல் என்ட்ரி போடணும் அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்தராக நம்ம போட்ட சம்ஸில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் சரி, இல்லை எங்களுக்கு இந்த பர்டிகுலர் சம் போட்டு காமிங்க அப்படின்னு நினச்சாலும் சரி, கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வில் ஒர்க் ஆன் இட். Do share, subscribe and comment. See you in the next video. Bye.